வணக்கம், வெல்கம் டு மலர்மனம் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடல் சோர்வால் துன்பப்படுபவர்களுக்கான தீர்வு. உங்களுடைய வேலைகளை நீங்கள் மிகவும் மெதுவாக செய்வது போல் உணர்கிறீர்களா? அதாவது உங்களை சுத்தி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய வேலைகளை நீங்க ரொம்ப ஸ்லோவா செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? காலையில ரொம்ப சோர்வாகவும் டயர்டாகவும் அதே நேரத்துல மாலையில் சுறுசுறுப்பாக இருப்பது போல் நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல எப்பொழுதும் காலையில சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே படுத்துக்கணும் போல இருக்குதா? வாழ்க்கையில ஒரு உத்வேகம் இல்லாத மாதிரியும் வாழ்க்கையே ரொம்ப போரா இருக்கிற மாதிரியும் தோணுதா? என்னதான் சத்தான உணவுகளை தேடி தேடி சாப்பிட்டாலும் உடல்ல அந்த எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குதா? உங்களுடைய உடம்புல எப்பவும் எனர்ஜி கம்மியா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்குதா? பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்த்தாலும் எல்லாமே நார்மலா இருந்தாலும் உடலில் எனர்ஜி அப்படிங்கிறதே இல்லை. எப்போதும் டயர்டாவே இருக்குது. எப்பவும் ஒரு மனசுக்குள்ள ஒரு எம்டினஸ் இருந்துட்டே இருக்குது. ஒரு காலையில சோம்பல் முறிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி சோம்பல் முறிக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு மெதுவான ஒரு குறைவான உடல் வலி அப்படிங்கிறது எப்பொழுதும் உங்க உடல்ல இருந்துகிட்டே இருக்குதா? அதுவும் குறிப்பா காலை நேரங்கள்ல உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வலி உங்களுக்கு அதிகமா இருக்குதா? 1 மணி நேரமாவது. மதிய நேரங்களில எல்லாம் நீங்க படுத்துட்டீங்க அப்படின்னா எழுந்தது பின்பு 1 மணி நேரம் பக்கம் இல்ல ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் பக்கம் உங்களுக்கு உடல் வலி அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்குதா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மலர் மருத்துவத்துல இதுக்கு மிகவும் அருமையான தீர்வு இருக்குது. வேற எதுலயும் தீர்வு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆமா, நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது மலர் மருத்துவத்தை பத்தி தான். மலர் மருத்துவத்துல நம்மளுடைய உணர்வுகளை 38 வகைகளா பிரிச்சிருக்கிறாங்க. நம்முடைய உணர்வு, சரியான உணர்வு எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான மலர் மருந்துகளை கொடுக்கும் பொழுது அந்த மனநிலைகளிலிருந்தும் நாம் விடுபடுகிறோம். அதனால் வரக்கூடிய உடல் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுகிறோம் அப்படிங்கிறது தான் மலர் மருத்துவத்துடைய கான்செப்ட். இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் சொன்னது ஹார்ன்பீம் அப்படிங்கிற கேரக்டர், அதாவது மலைப்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இத மலைப்பு, ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி தோணக்கூடிய ஒரு மலைப்பு, இல்ல அப்படின்னா மொடை, அந்த மாதிரி எல்லாம் நம்மளால சொல்ல முடியும். இப்படிப்பட்ட இந்த கேரக்டர் உங்களுக்கு இந்த மருந்தை நீங்க தொடர்ந்து ஒரு 6 மாசம் எடுக்கும்போது முற்றிலுமா சரியாயிடும். உங்க பக்கத்துல இருக்கிற ஹோமியோ ஷாப்ல கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மருந்தோட பேரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மலர் மருத்துவம் அப்படிங்கிறது மிகவும் அற்புதமானது, நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. எடுத்து பாருங்க, அதனோட ரிசல்ட் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி. Thank you.